Hi viewers, welcome to Almond Samayal. இன்னைக்கு நம்ம French Macarons பார்க்க போறோம். Macarons fill பண்றதுக்கு vanilla buttercream ரெசிபியும் பார்க்க போறோம். Macaronsனாலே ரெண்டு கண்ட்ரி தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்வாங்க. இத்தாலி அதுக்கு அப்புறம் பிரான்ஸ். ஸோ இட்டாலியன் மேக்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் யூஸ் பண்ணுவாங்க meringue ப்ரிப்பரேஷனுக்கு. பட் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சுகர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ரோன் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். 6 டேபிள்ஸ்பூன் ஆல்மண்ட் ஃப்ளார், 1/2 கப் பவுடர் சுகர் நான் எடுத்திருக்கேன். மேக்ரோன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் ஃப்ளாரையும் பவுடர் சுகரையும் நல்லா சலிச்சுக்கணும். நல்லா இது ஸ்மூத்தாக இருக்கணும், எங்கேயுமே வந்து நரன்னு இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து இதில் 2 வாட்டியாவது சலிக்க போகிறேன். ஒரு சில ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்து சலிக்க சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 2 டைம்ஸாவது பண்ணிங்கன்னா நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஆல்மண்ட் ஃப்ளார் ஃபஸ்ட்டு சலிக்கிறேன். சலிச்சுட்டு இந்த ரெசிடியை நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து 1/2 கப் பவுடர் சுகர், அதையும் நல்லா சலிச்சுக்கணும். அதில் வர வந்து ரெசிடியூவும் நம்ம வந்து தூக்கி போட்டுடணும், யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி நான் 2வது வாட்டி சலிக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் எப்படி ஆல்மண்ட் ஃப்ளார் வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 டைம்ஸ் வந்து நல்லா ஆல்மண்ட் ஃப்ளாரையும் பவுடர் சுகரையும் நம்ம சலிச்சிட்டோம். அதை இப்போ வச்சிடலாம் ஓரமாக. அடுத்தது வந்து நம்ம meringue ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த meringue பண்ணுறதுக்கு நல்லா ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலோ இல்லாட்டி கிளாஸ் பவுலோ, அதில் எங்கேயுமே வந்து வாட்டரோ இல்லை வேறு எந்த இதுவும் இருக்கக்கூடாது, அழுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து சரியாக வராது. இப்போ நான் 1 லார்ஜ் எக் எடுத்திருக்கேன். அதில் வந்து வெறும் எக் ஒயிட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 ட்ராப் எக்கையோ கூட விழுந்துடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக எக் ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணணும். மஞ்சக்கரு விழாமல் பார்த்துக்கோங்க. இந்த எக் யோக்கை வந்து நம்ம வெனிலா பட்டர் க்ரீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த meringue ப்ரிப்பரேஷனுக்கு எக் ஒயிட்டையும் சுகரையும் சேர்த்து நல்லா விப் பண்ணணும். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம விப் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து இந்த ஹேண்ட் மிக்சர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் மிக்சரில் ஸ்பீட் 1 வச்சு நல்லா எக் ஒயிட்டை வந்து நான் விஸ்க் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நல்லா ப்ரோட்டீன் எல்லாம் வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகி நல்லா ஃபோமியாக வரும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் 1ல் வச்சு நல்லா பீட் பண்ணணும். எக் ஒயிட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா பீட் பண்ணணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே வந்து பீட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல 30 மினிட்ஸாவது வச்சுருங்க. எக் ஒயிட் செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணேன். நல்லா இப்போ ஃபோமியாக வந்திருக்கு. இதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1.5 டீஸ்பூன் கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கன்ஃபெக்ஷனர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஒரே தான் ஆட் பண்ணக்கூடாது, சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்ல சுகர் ஃபஸ்ட்டு இது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஸ்பீட் 2ல் வச்சு நான் இப்போ வந்து பீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா நமக்கு சாஃப்ட் பீக் வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேக்ரோன்ஸ்க்கு நான் ஜெல் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து டியூப்ஸில் இருக்கும், இல்லை நீங்கள் பாட்டிலில் கூட இருக்கும். இல்லை நான் இப்போ வந்து ஆரஞ்சு கலர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் பேஸ்டு கலர்ஸ் கூட இருக்கும், அதை யூஸ் பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ரோன்ஸ் வந்து டைல்யூட் ஆகிரும். நீங்கள் ஆட் பண்ணும்போதே கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை. பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா கலர் ஃபேட் ஆகிரும். ஸோ அதனால் மினிமம் அட்லீஸ்ட் 4 to 5 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஃப்ட் பீக் வந்துச்சு. நான் இப்போ வந்து ஜெல் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னுடைய ஹேண்ட் மிக்சரில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபோர்க் வைக்கிறேன். ஃபோர்க் வச்சு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் வந்து நான் பீட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். ஸ்டிஃப் பீக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டெப் போயிட்டீங்க அப்படின்னா மேக்ரோன்ஸ் வந்து சரியாக வராது. இதுதான் ஸ்டிஃப் பீக்கு. உங்கள் விஸ்கரில் இந்த மாதிரி பாயிண்டி டிப்பாக இருக்கும், பாத்திரத்துலேயும் அப்படி இருக்கும். நீங்கள் பாத்திரத்தை திருப்பி போட்டாலும் அந்த பேட்டர் வந்து கொட்டாது. ஸோ ஸ்டாண்ட் மிக்சருக்கும் ஹேண்ட் மிக்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாண்ட் மிக்சர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலோடு சேர்ந்தே வரும். அண்ட் நீங்கள் வந்து எதுவும் அது தொடவே வேணாம், வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் செட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுவே வந்து விப் பண்ணிக்கும். இந்த ஹேண்ட் மிக்சரில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் விப் பண்ணுற மாதிரி இருக்கிற ரெசிபிக்கு நீங்கள் இப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அண்ட் நீங்கள் வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு பவுல் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் இல்லை கிளாஸ் பவுலில் நீங்கள் வந்து கீழே வச்சுக்கணும். ஸோ அட்டாச்சாக வராது. ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸ்டாண்ட் மிக்சர் வந்து கொஞ்சம் இடம் அடைச்சிக்கும். ஸோ அதனால வந்து நான் இந்த ஹேண்ட் மிக்சர் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சரும் இல்லை, ஸ்டாண்ட் மிக்சரும் இல்லைன்னா நீங்கள் நார்மல் விஸ்கர் வச்சே பண்ணலாம். பட் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நீங்கள் கையிலேயே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த செகண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம மேக்ரோனாச் பண்ண போகிறோம். இந்த மெரிங்கில் வந்து இப்போ அந்த சலிச்சு வச்ச பவுடரை வந்து கலப்போம். ஸோ கலந்துட்டு அந்த வர பேட்டர் பேர் தான் வந்து மேக்ரோனாச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சலிச்சு வச்ச பவுடரை மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து ரெஸ்ட் ஆஃப் தி பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சைட்ஸ்லலாம் பேட்டர் வந்து இதாகிடுச்சுன்னா நம்ம ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேக்கிங்கில் வந்து ஃபோல்டிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது ஃபோல்டிங்னா நம்ம கலக்கிறது தான், பட் அதை வந்து ஒரு இப்படி ரொட்டேட் பண்ணி சென்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதை வந்து ஒரு 25 டைம்ஸாவது நம்ம இப்போ இந்த பேட்டரை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மேலே தூக்கி வச்சிங்கன்னா உங்கள் ஸ்பாச்சுலாவை வந்து அந்த பேட்டர் வந்து அப்படியே ரிப்பன் மாதிரி அப்படியே அதுவே ஒரு டிசைனாக வந்து கீழே வந்து விழும். ஒரு 10 செகண்ட்ஸில் அது வந்து டிசால்வ் ஆயிரும் அந்த ஏற்கனவே இருக்கிற பேட்டரோட. ஸோ அந்த மாதிரி வந்து ரிப்பன் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுன்னா தென் உங்களோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓவராக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கனாலும் ப்ராப்ளம் ஆகும், அண்டர் மிக்சிங் பண்ணாலும் அது பிரச்சனையாகும். ஸோ ஓவர் மிக்சிங் பண்ணிங்கன்னா வந்து சரியாக வந்து மேக்ரோன்ஸில் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க, அது வராது. டபுள் லேயராக இருக்கும், அந்த மாதிரி வராது. இது அண்டர் மிக்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அப்படியே ஹாலோவாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாகவும் வராது. ஸோ கரெக்டான இதில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். நான் 25 டைம்ஸ் இந்த பேட்டரை ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டிங் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால பேட்டர் வந்து கொஞ்சம் லூசன் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் வந்து நல்லா ரிப்பன் மாதிரி வருது. இப்போ அடுத்து பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பைப்பிங் பேக் எப்படி வந்து அசம்பிள் பண்ணணுன்றதை காமிக்கிறேன். இது பேர் கப்லர்ஸு. நான் கப்லரோட கீழ் பார்ட்டை வந்து இப்போ பைப்பிங் பேக்குள்ளே வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரவுண்ட் டிப் எடுத்திருக்கேன். நம்பர் 5 என்னோடது. உங்களோடதில் என்ன நம்பரோ அதை எடுத்துக்கோங்க, ரவுண்ட் டிப்பாக இருக்கணும். அதை வந்து அந்த பைப்பிங் பேக் மேலே போடுறேன். அதுக்கு மேலே கப்லரோட அப்பர் பார்ட்டையும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்ரி பேக்கில் மேக்ரோனாச் போட்டு ஃபில் பண்ணுறேன். இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம பைப் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த பேக்கிங் ஷீட்டை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்க்கிள்ஸாக நம்ம பைப் பண்ணணும். ஸோ பைப் பண்ணும்போது நீங்கள் பர்பெண்டிகுலராக வந்து உங்கள் பேஸ்ட்ரி பேக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் வரும். ஒருவேளை உங்களுக்கு இனிஷியலாக டைரெக்டாக பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி அடியில் நீங்கள் ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் பைப் பண்ணலாம். பட் டைரெக்டாக நீங்கள் பண்ணும்போது ஈக்குவலாக வரல சர்க்கிள்ஸ்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. எதெல்லாம் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கோ அதை நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பைப் பண்ணி முடித்தாச்சு. பைப் பண்ணதுக்கப்புறம் ட்ரே வந்து 2 to 4 டைம்ஸ் ஈச் சைடு வந்து டேப் பண்ணணும். இந்த மாதிரி டேப் பண்ணுறதுனால ஏர் பபிள் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ ஏதாவது பாயிண்டட் டிப்பாக அப்படி இருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் டூத்பிக்கை வச்சு ரிமூவ் பண்ணிடணும். ஏர் பபிள் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடணும். இந்த பேட்டர் வந்து நல்லா ஹார்ட் ஆகணும், ஸ்டிக்கே ஆகக்கூடாது. ஒரு சில டைம் வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகும், உங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஸோ இப்போ நான் 30 மினிட்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறேன். எதுவுமே வந்து ஸ்டிக் ஆகலை, எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணலாம். அவனை வந்து 300 ஃபாரன்ஹீட்டுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 15 to 18 மினிட்ஸ் இதை குக் பண்ணணும். இப்போ மேக்ரோன்ஸ் வந்து அவனில் குக் ஆகிட்டு இருக்கும்போது மீன்வைல் நம்ம அதுக்குரிய ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். வெனிலா பட்டர் க்ரீம், 1 large egg yolk, 2 tablespoon granulated sugar, 1.5 tablespoon milk, 1/4 cup unsalted butter, 1/2 teaspoon vanilla extract. இந்த எக் யோக்கை ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா விஸ்க் பண்ணுங்கள். விஸ்க் பண்ணிவிட்டு இதில் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா இது கரையணும், டிசால்வ் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா விஸ்க் பண்ணணும். அது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் வந்து மில்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மிக்சரை நான் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனுக்கு வந்து சாஸ் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வர வரைக்கும்
நல்லா ஸ்டிர் பண்ணி குக் பண்ணணும். அது குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் கூல் பண்ண வைக்கணும். இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதில் பட்டர் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட வெனிலா பட்டர் க்ரீம் ரெடி. இது நீங்கள் பைப்பிங் பேக்லேயும் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக மேக்ரோன்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ அவன்லேருந்து மேக்ரோன்ஸ் எடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து இது கூல் ஆகணும். இப்போ கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம். நீங்கள் கூல் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அது சரியாக வந்து வராது, பாதி பேப்பரில் ஒட்டிக்கும், சரியாக இருக்காது. ஸோ இப்போ நல்லா 10 மினிட்ஸ் கூல் பண்ணிட்டேன். இப்போ ஈஸியாக எடுக்க வருது. ஃபஸ்ட்டு வந்து என்னால் எடுக்கவே வரல, நல்லா ஸ்டிக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஃபில்லிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 குக்கிக்கு நடுவில் நம்ம ஜாம் மாதிரி வந்து இந்த ஃபில்லிங்கை வந்து அப்ளை பண்ணோன்னா மேக்ரோன் ரெடி. அவ்வளோதான், நம்மளோட மேக்ரோன்ஸ் இப்போ ரெடி. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, குட்டி குட்டியாக. ஸோ இந்த ஃபீட்டுன்றது டபுள் லேயராக இருக்குல்ல, அதுதான் ஃபீட்டுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஃபீட் வந்ததுன்னா தென் உங்கள் மேக்ரோன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மேக்ரோன்ஸுக்கு நீங்கள் வந்து உள்ளே பட்டர் க்ரீம் வைக்கலாம், இல்லை ஜாம் வைக்கலாம், கனாஷ்ஸோட வைக்கலாம், எதுனாலும் நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வெறும் பிஸ்கெட் மாதிரி தனித்தனி குக்கியாகவே வச்சு சாப்பிட்லாம். இந்த மேக்ரோன்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் ஒரு 1 வீக்குக்கு. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு ஒரு 24 to 48 ஹார்ஸ் வந்து நல்லா அது ஃப்ரிட்ஜில் இருந்தால் மெச்சூர் ஆகும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து வெளியே போய் வாங்க போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இங்கே வந்து ஒரு மேக்ரோன்ஸே வந்து $2 இல்லை $3 கூட விற்கிறாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் சென்னையிலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா மால்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றே வந்து $100 இல்லை $200 கூட விற்கிறாங்களான்னு தெரியல இப்போது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக வந்து நம்ம வெளியே போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே வந்து இதே மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணி செம்மையாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக கிட்ஸு எல்லாருக்குமே பிடிக்கும். இது யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த அயல்நாட்டு சமையலில் உங்களை நான் பார்க்குறேன். Until then, it's bye from Swati.